மொழி கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணித்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுயமரியாதையை மதிப்போம், ஆனால் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் எளிய மக்களுக்கான கட்சி, பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாது. பணம் பறிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கும் பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் என விஜய் பேச்சு. ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து மும்மொழி கொள்கையை செயல்படுத்தினால்தான் நிதி என மத்திய அரசு கூறுவது சிறுபிள்ளைத்தனமானது. மத்திய மாநில அரசுகள் சிறுபிள்ளை போல் சண்டையிடுவதாகவும் விஜய் விமர்சனம். இது இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? திமுகவும் பாஜகவும் செட்டிங் அரசியல் செய்து கொண்டிருப்பதாக விஜய் பேச்சு. சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக் அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் சாடல். தாவேகா பூத் கமிட்டி மாநாடு விரைவில் நடைபெறும் என தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பு. மாநாட்டிற்கு பின் தங்களது பலம் நிரூபணமாகும் என விஜய் பேச்சு. நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லை. தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த விஜய், புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றை எதிர்க்கும் வகையில் கையெழுத்து. கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். மன்னர் ஆட்சிக்கு எதிரான பேச்சுக்களால் சூழ்ச்சிகள் தாக்கிய போது அழைத்தவர் தாவேகா தலைவர் விஜய். தாவேகா நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஊழலை முதற்கண்ணாகவும் கொள்கையாகவும் உருவாக்கி பெரியாரை முன்வைத்து போலி கவன நாடகம் ஆடுவோரை புறக்கணிக்க வேண்டும். பெரியாரின் சமூக நீதி பேசுபவர்கள் சாதி அரசியல் பேசி தேர்தலில் வெற்றி பெற்று அரசியல் செய்வதாகவும் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஒரு காலத்தில் பொருளாதார வலிமை இல்லாதவர்கள் இன்று சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக சாடிய ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாட்டில் கடனை உருவாக்கி ஆளும் கட்சியின் ஊழல் செய்து கொண்டிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். திமுகவுக்கு செட்டிங் செய்வதை தவிர வேறு எதுவும் தெரியாது எனவும் சாடல்.
அண்ணா எம்ஜிஆர் போல தமிழகத்தில் புதிய பிளவை விஜய் ஏற்படுத்துவார். அடுத்த 62 வாரங்களுக்கு விஜயை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தாவேக விழாவில் பங்கேற்ற அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் திருக்குறள் மற்றும் பெரியார் சிலையை வழங்கி பிரசாந்த் கிஷோரை வரவேற்ற விஜய். நாட்டிலேயே அரசியலில் கரைபடிந்த மாநிலத்தில் தமிழ்நாடுதான் முதலில் உள்ளதாக பிரசாந்த் கிஷோர் பேச்சு. கிரிக்கெட்டில் கபில் தேவ், கவாஸ்கர் வாரிசுகள் மட்டும் விளையாடி இருந்திருந்தார் தோனி, விராட் கோலி போன்றவர்கள் வந்திருக்க முடியாது எனவும் விமர்சனம். கிடாக்குழி மாரியம்மாள் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய தாவேக நிகழ்ச்சி. சால்வை போர்த்தி திருக்குறள் புத்தகம் வழங்கி விஜய் வாழ்த்து. தாவேகா 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் கட்சியின் ஆவணப்படம் வெளியீடு. கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய் முன்னெடுத்த நடவடிக்கைகளை தொகுத்து ஆவணப்படம். ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி காட்டிய மாஸ்டரின் பெயர்தான் தளபதி. எல்லோரும் பிறந்த நாள் அன்று கோயிலுக்கு போவார்கள். தளபதியோ மருத்துவமனைக்கு போய்விடுவார். சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாள் அன்று பிறக்கின்ற குழந்தை தாவேக விழா மேடையில் மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்திய விஜய். மேடை ஏறும் முன் 120 மாவட்ட செயலாளர்களும் கெட் அவுட் இயக்கத்தில் கையெழுத்திட்டனர். கொள்கை பாடல் முழங்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட புதிய தாவேக நிர்வாகிகள். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க மொழிப்போர் தியாகிகள் மற்றும் தாவேக கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மலர் மரியாதை செலுத்தினார். தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய விஜய், படிப்பகத்தில் பயின்ற மாணவர்கள் கல்வி பயில உதவியளித்த விஜயை குறிப்பிட்டு நெகிழ்ச்சி பேச்சு. உனக்கான இடம் இது இல்லை, உனக்கான இடம் வேறன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை இப்போ இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்காவுக்கு விஜய் அண்ணா நான் வைர நெக்லஸ் போட்டாங்க. அந்த வைரமே விஜய் அண்ணா நீங்கள் தானா? குமுதம் செய்தியாளரை தாக்கிய தாவேக பவுன்சர்கள். தாக்குதல் நடத்தியதில் நெஞ்சில் கை வைத்து சரிந்த செய்தியாளர் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதி. தாவேக நிகழ்ச்சியில் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம். பவுன்சர்களில் அநாகரிக செயலுக்கு விஜய் வருத்தம் தெரிவிக்கவும் வலியுறுத்தல். தாவேக நிகழ்ச்சியில் போலி பாஸ் வழங்கப்பட்டதால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. போலி அடையாள அட்டையுடன் வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டதால் அதிருப்தி.
பாஜகவிலிருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் தாவேகாவில் இணைகிறார். தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்க வருகை. நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருக்க திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களே காரணம். மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. $5,000 கோடி முதலீட்டில் காலனி உற்பத்தி ஆலைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது.